சமீபத்துல இயக்குனர் இமயம் பாரதிராஜ் அவர்கள் மறைவுற்ற செய்தி ரசிகர்கள் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அடியாக அமைஞ்சது. பாரதிராஜா பாத்தீங்கன்னா பல இயக்குனர்கள், பல நடிகர்கள், நடிகைகள் அப்படின்னு தமிழ் சினிமாவிற்கு பல பொக்கிஷமானவர்களை இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்காரு. ஸோ இந்த நிலையில அவருக்கு பலருமே மரியாதை செலுத்தினாங்க. இதனடுத்து பாத்தீங்கன்னா பாரதிராஜா அவர்களுடைய இறுதி ஊர்வலத்துல கலந்து கொண்ட நடிகர் கார்த்திக் அவர்களை பற்றியும் சோசியல் மீடியாக்கள்ல பல விமர்சனங்கள் இருந்தது. கார்த்திக் அவர்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடிகர் தனுஷ் அவர்களுடைய இயக்கத்துல அநேகன் அப்படின்ற படத்துல நடிச்சிருந்தாரு. சோ அந்த படத்துல அவர் மிகவும் சுறுசுறுப்பாக ரொம்ப ஆக்டிவாக இருப்பாரு. அதனை பார்த்த ரசிகர்களோ இவர் கண்டிப்பாக அடுத்த தமிழ் சினிமாவில 10-15 வருடங்களுக்கு படங்கள்ல நடிப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஒரு சில படங்கள்ல சின்ன சின்ன ரோல்களை மட்டுமே பண்ணிட்டு அதோட சினிமாவை விட்டு தற்போது விலகியுமே இருக்காரு. இதற்கு மிக முக்கிய காரணம் அவருடைய உடல்நிலை அப்படின்னு சொல்லப்படுது. சமீபத்துல கூட அவருடைய உடல்நிலை சற்று மோசமானதாக செய்திகள் வெளியாச்சு. இதனை அடுத்து ரசிகர்கள், பிரபலங்கள் அப்படின்னு பலருமே அவரை தொடர்பு கொண்டு ஆறுதலாகவுமே பேசினாங்க. மேலும் மீண்டும் கம்பேக் கொடுங்க அப்படின்னு கோரிக்கையுமே விடுத்தாங்க. சோ அதன்படி பாத்தீங்கன்னா அப்போதே நடிகர் அஜித்குமார் அவர்கள் கார்த்திக் அவர்களை நேர்ல சந்திச்சிருக்காராம். சந்தித்தது மட்டுமல்லாமல் ஒரு சில மருத்துவர்களை பரிந்துரையும் பண்ணிருக்காரு. சோ அதன்படி கார்த்திக் அவர்கள் அந்த மருத்துவர்களை அணுகி தன்னுடைய உடல்நிலையை மீண்டும் பழைய படிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வராரா. சமீபத்துல அவர் கொடுத்த பேட்டியில இது போன்று பல சுவாரஸ்யமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. ஆகையால தற்போது இந்த விஷயம் ஏகே ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்று வருது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.